ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டான ஒரு ஜூஸ் பற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏபிசி ஜூஸ். ஸோ இதோட பயன்கள் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, யார் குடிக்கலாம் யார் குடிக்கக்கூடாது, இது கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இது குடித்தா 10 நாளில் க்ளோ ஆகலாம். எக்ஸ்பெஷலாக மார்னிங் ரொட்டீனில் இப்போது நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏபிசி ஜூஸ் குடித்தா 10 நாளில் ஸ்கின் நல்லா க்ளோ ஆயிரும். அதே மாதிரி ஏபிசி ஜூஸ் குடித்தா 1 மந்தில் வெயிட் குறைஞ்சிரும், பிபி நல்லா கண்ட்ரோல் ஆயிரும். இப்படி நிறைய வந்துட்டு கிளைம்ஸ் போயிட்டுருக்கு. இதோட உண்மை என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏபிசி ஜூஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆப்பிளில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, பெக்டின், ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. கேரட்டில் வந்துட்டு பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்குது, அதாவது விட்டமின் ஏ சோர்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம பீட்ரூட்டில் பார்த்தோன்னா அயனும் நைட்ரேட்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போது நம்மளோட ரத்த குழாய் வந்துட்டு அழகாக விரிஞ்சு ரிலாக்ஸ் ஆகி சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நைட்ரேட்ஸ் தேவை. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரேட்ஸ் தேவை. ஸோ இந்த மூணுமே சேரும்போது நம்ம உடம்புக்கு பெஸ்ட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ முக்கியமாக இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பாடியோட டயர்ட்னஸ் போகும், பாடி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தோன்னா ஸ்கின் க்ளோ ஆகுமா அப்படின்னு கேட்டால், பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் என்ன பண்ணோன்னா நம்ம ரத்த குழாயை விரிவடைய செய்து பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கேரட் வந்துட்டு ஸ்கின் செல்ஸுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அதனால ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸோட டல்னஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்க ஆரம்பிச்சிட்டனாலே நமக்கு டல்னஸ் போக ஆரம்பிச்சிடும். வெறும் ஏபிசி ஜூஸ் குடித்து நம்ம ஸ்கின் க்ளோ ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் நல்ல தூக்கம் வேணும், நல்ல தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, தூக்கம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கட்டாயம் வேணும். அதே மாதிரி மூணாவது பேலன்ஸ்டாக நம்ம உணவு சாப்பிடணும். அதோட ஏபிசி ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். தூக்கம், தண்ணி, பேலன்ஸ்டு டயட், இந்த மூணும் இல்லாமல் நீங்கள் ஏபிசி ஜூஸ் குடிச்சிங்கன்னா நமக்கு ரிசல்ட் இருக்காது. மூணாவது பார்த்தோன்னா டைஜஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைபர் கிடைக்கும். அதே நேரம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைபர் இருக்காது. இதை ஃபைபர் அப்படியே குடித்தோம் அப்படின்னா நமக்கு கட் மூவ்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஃபைபர் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நாலாவது பார்த்தோன்னா பிபி கண்ட்ரோல் சப்போர்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்துட்டு நமக்கு ரத்த குழாயை அழகாக விரிய செஞ்சு நமக்கு மைல்டாக எனக்கு பிபி இருக்குது, நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆனால் மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் ஏபிசி ஜூஸ் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கட்டாயம் நம்ம மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும். இந்த பீட்ரூட் வந்துட்டு நமக்கு ரத்த குழாய், ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு உணவு. நம்ம இதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஓவராக குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அதிகமாகவும் இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கக்கூடாது. யார் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பீட்ரூட்டில் ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருக்கிறனால எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்பாவுக்கு தாத்தாக்கு கிட்னி ஸ்டோன் எனக்கு ஜெனட்டிக்காக வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பீட்ரூட்டை டெய்லி எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸ்டோன் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இல்லை ஆல்ரெடி எனக்கு ஸ்டோன் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன்னு சொல்கிறவங்களும் பெட்டர் நம்ம இது கொஞ்சம் டெய்லி எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தோன்னா பீட்ரூட் வந்துட்டு எல்லாருக்குமே சியூட் ஆகாது. முக்கியமாக சிலர் வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கும்போது என்னாகும், பிளாட்டிங் மாதிரி பிரச்சனை, கேஸ் மாதிரி பிரச்சனை வரதுக்கு அதிகமான சாத்தியங்கள் உண்டு. வெறும் வயிற்றில் நம்ம வந்துட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களும் பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மூணாவது இந்த ஜூஸை ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபைபர் இல்லாமல் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வெறும் வயிற்றில் எடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பிளட்டில் வந்துட்டு இந்த குளுக்கோஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அதனால நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இன்சுலின் ஸ்பைக் வரும். இப்போ பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்க, டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க, ஃபேட்டி லிவர் மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்துட்டு டெய்லி எடுக்கிறத நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஏபிசி ஜூஸ் குடித்தா லிவர் க்ளீன் ஆயிரும், பிசிஓஎஸ் சரியாயிரும், டயபெட்டிஸ் சரியாயிரும். அதெல்லாமே மித்து தான். ஒவ்வொருத்தரோட உடம்போட கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் எத்தனை நாள் வீக்லி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் மேக்ஸிமம் நம்ம எடுக்கலாம். டெய்லி நம்ம ஏபிசி ஜூஸ் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தரோட உடம்பு தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது நல்லது. ஸோ ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வாரத்தில் 2லேருந்து 3 நாள் மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி நம்ம எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். இல்லை எனக்கு ஹெச்பி எல்லாம் கம்மியாக இருக்குது நான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வீக்லி த்ரைஸ் தான். அதே டைமில் நம்ம சுகரோ உப்போ நம்ம சேர்க்காமல் எடுத்துக்கணும். தேவைக்கு இன்னும் தேவைக்கு கொஞ்சம் லெமன் சாறு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்சர்ப்ஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே அயன் எடுக்கும்போது நமக்கு விட்டமின் சியும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது அப்சர்ப்ஷன் நல்லாயிருக்கும். இப்போது சிலர் வந்துட்டு வெறும் பீட்ரூட் ஜூஸ் எடுப்பாங்க, அது மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். எப்போவுமே அயனோட விட்டமின் சி சேர்த்து எடுக்கும்போது தான் நமக்கு அப்சர்ப்ஷன் நடக்கும். ஆப்பிளோட எடுத்துக்கலாம், ஆம்லாவோட எடுத்துக்கலாம், கேரட்டோட எடுத்துக்கலாம், கோகனட்டோட எடுத்துக்கலாம், குக்கும்பரோட எடுத்துக்கலாம். என்ன நம்மக்கிட்ட இருக்கோ மாற்றி மாற்றி சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.